எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க மார்க்கெட், கும்பா மார்க்கெட் பேசாம ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டா எடுத்து மார்க்கெட்டையே பூட்டி வச்சிடலாம். ஒன்னா பணம் போடலாம், ஸ்டாக் மார்க்கெட் இறங்கட்டும் அப்படின்னு பார்த்தா அவன் இறங்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி மார்ச் மாதம், ஏப்ரல், மே, ஜூன் அந்த சமயத்திலலாம் ஸ்டாக்குகள் இறங்கிய பின்பு வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட 40%, 50% சமீபத்தில் லாபத்தில் இருக்கு. சரி, அந்த மாதிரி கீழே இறங்கினா கூட பணம் போடலாம் அப்படின்னு பல பேர் காத்து கிடக்கிறோம். அதுவும் இறங்க மாட்டேன்றான். சரி, ஓகே, மேலே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு 25,000, ஒரு 26,000 அப்படின்னு போச்சுன்னா லாபத்தை புக் பண்ணலான்னு பார்க்குறோம். அதுவும் நடக்க மாட்டேங்குது, கீழே இறங்க மாட்டேங்குது. மொத்தமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதம் முழுமைக்கும் பெரிய திண்டுக்கல்லாம் வாங்கி பூட்டி வச்சிருந்துருக்கலாம். அது என்னமோ யாரும் அந்த வேலையை செய்யலை. இதில் சின்ன குழந்தைங்க சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி இந்த நிஃப்டி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, சமீபத்தில் எக்குதப்பா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 160 பாயிண்ட் கேப் அப் ஆயிட்டான். அந்த கேப் அப்பை ஃபில் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த 2 நாட்களாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. நீ எல்லாம் மனுஷனா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கேப் அப் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேப் டவுன் ஒன்று இருக்குது. இது ஏதாவது ஒரு காரணங்கள் ராத்திரியில் நடந்துருது, மார்க்கெட்னுடைய டைமில் நடக்கலை அப்படிங்கும் பொழுது அது மார்க்கெட்டில் கேப் அப் ஆகவோ கேப் டவுன் ஆகவோ இம்பேக்ட் ஆகிறது. அப்புறம் அதையே மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தியரி என்னென்னா, நீ எதுக்கு தேவையில்லாமல் மார்க்கெட்டில் நீ ஏறின, நீ கண்டினியூஸாக தானே ப்ரைஸஸை பிரிண்ட் பண்ணணும், அப்போ தானே ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்கும், அதனால் நீ மறுபடியும் கீழே போயிட்டு முதல்ல நீ வா அப்படின்னு அந்த கேப்புகளை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் அது ஒரு கான்செப்ட். கேப் அப் ஃபில் பண்ணணும் அல்லது கேப் டவுனை ஃபில் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட். அதுக்கோசரமே இவன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா இந்த நிஃப்டி அப்படின்றது தெரில. நீங்கள் 1 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு 170 பாயிண்ட் கேப் அப் ஆனான். அதை நான் ஃபில்லப் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 2 நாட்களாக மார்க்கெட் கீழேயே கிடக்கு. இதுதாங்க கேப் அப் ஃபில் பண்ணுற கான்செப்ட். நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஓகே, கீழேருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டால் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது ரெசிஸ்டன்ஸை கீழே தொட்டுட்டு கீழே வந்தால் அதுக்கு பேர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது டபுள் டாப் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, அப்பப்போ அந்த பங்குகளில் ஒரு ப்ரொமோட்டர் குரூப்போ அல்லது பெரிய டிஐஸ், எஃப்ஐஸ்னு ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோ திடீர்னு பல்காக ஒரு ஆர்டரை டிஸ்கவுண்ட்டில் விற்றாங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் சமாளிக்கவே முடியாது, அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்ற மாதிரி ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற ஒரு ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. அது 7% கீழே கிடக்குது. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 570 ரூபா, இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 514 ரூபா. எங்கேயே அந்த 60 ரூபா காணாமல் போச்சு. ஸோ அந்த 60 ரூபாய் குறைவாக எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் நம்ம ஹிந்துஸ்தான் காப்பரில் என்ன ஒரு செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் தான் ஒரு ப்ரொமோட்டர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 514 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஷேர்களை நாங்கள் விற்கிறோம் கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கொஞ்சோண்டு? ஒரு 3% ஆஃப் த டோட்டல் இஷ்யூட் அண்ட் பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி, அவ்வளோன்னு தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி விற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குறைவான ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்போன்றாங்க. ஏன், நீ இப்போ நேற்ற ரேட்டை விட நீ அதிகமாக போட்டு கூட விற்கலாம், ஆனால் அவங்க விற்கிறது இல்லை. சரி, டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா, அடங்கப்பா 574 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு, இப்போத்த க்ளோஸ் நீங்கள் எடுத்து போய் அவங்க விற்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தா 514. நல்ல வேலை மார்க்கெட் அவ்வளோ பெரிய ஷாக் அப்சர்வ் பண்ணிக்கல, அவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டுக்கு போகல. 534 வெறும் 7% இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே தாங்க நண்பர்களே நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம ரீட்டைலர்ஸ் நம்ம ஒரு ஷேரை வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் 10 ரூபாய்க்கு போனாலும் நம்ம விற்கிறது இல்லை, ஏன்னா லாஸ் வந்துருமே அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனால் மிகப்பெரிய இந்த மாதிரி ப்ரொமோட்டர்கள், அது கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது எஃப்ஐஎஸாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம டொமஸ்டிக் டிஐஸாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ரீட்டைலர்ஸ் லாஸ் 10 ரூபா கூட வரக்கூடாது, 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் டீல், பல்க் டீல், ஆஃபர் ஃபார் சேல்னு போடும்பொழுது
சர்வ சாதாரணமாக 5% ஆஃபர் ஃபார் சேல் டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட்னு இப்படி டிஸ்கவுண்ட்டை போட்டு தள்ளுறாங்க. ஸோ இன்னைக்கு ஹிந்து காப்பர் அதிர்ச்சிகரமாக இப்படி திடீர்னு 574 ரூபாயிலிருந்து குறைந்து தற்போது 533 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா வேற எந்த காரணம் இல்லைங்க நண்பர்களே. இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் ஷேருக்கு ஆஃபர் ஃபார் சேல் 514 ரூபா அப்படின்னு வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் காரணம். நண்பர்களே, இப்படி கும்பாக்குட்டி செய்திகளாகவே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2 சந்தோஷமான செய்திகள் வந்திருக்கு. ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, என்னங்க எல்லாரும் இப்படி மார்க்கெட்டில் கும்பாக்குட்டியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்னு ஒரு பங்கு, அதில் மிஸ்டர் கணேசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 14/4/2026 கொஞ்சோண்டு பங்குகளை வாங்கியிருக்கார். கடைசியில் பார்த்தா அது மேலே ஏறி வந்த ஒரு காரணத்தினாலே நான் லாபத்தை புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இந்த ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்ற ஷேரை போய் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இது தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காகவே இருந்து கொண்டு இருந்திருக்கு. எந்த ஒரு சமயத்திலும் நஷ்டம் என்பது போகல. ஆனால் இந்த பங்கு வந்து கடந்த 3 வருஷத்தில் பார்க்கும்பொழுது 45 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழே 20 ரூபாய்க்கு போய் விழுந்துட்டான். மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படின்ற மாதிரி இப்படி கீழே கடந்து சமயத்தில் ஏதோ ஒரு குரூப் வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குரூப் இங்கே போய் பெரிய அளவில் குவான்டிட்டி அதிகமாக, இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட ஹிந்து காப்பரை பெரிய அளவில் ஆஃபர் ஃபார் சேல் விற்கிது. அப்போ என்ன ஆகுது? ஏதோ ஒரு குரூப் போய் வாங்குறாமங்க நம்ம கவர்மெண்ட் வந்து விற்கிது. அதுக்கப்புறம் அந்த ஷேர் பிரைஸ் ஏறுதா இறங்குதா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு குரூப் வந்து இந்த இடத்துல பெருசாக வாங்கிட்டாங்க, பெருசாக வேற ஏதோ ஒரு குரூப் வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருடமே வச்சுங்க கணக்கு. 1 வருடம் கழிச்சு பார்க்கும் பொழுது 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஒரு ஹை வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது நடக்கும் பொழுது அடுத்த 6 மாதத்திலேயோ 1 வருஷத்துலேயோ ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருதா அப்படின்னு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்ற பங்கு தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 100% மூவ்மெண்ட் என்பது ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு புத்துணர்ச்சி தரும் செய்தி. நம்ம மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகணும்னா ஐடி செக்டர், பேங்க்ஸு மற்றும் இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரி பல்வேறு ஜாம்பவான்கள் வந்து மேல் நோக்கி வந்ததுனா தான் நம்மளுடைய இண்டெக்ஸ் மேலே ஏறும். அதில் இண்டெக்ஸ் கும்பா பாடுறதுக்கு பெரிதும் காரணமாக இருந்த ஐடி செக்டர்கள் கடந்த 2 வருஷமாக நம்ம மார்க்கெட்டை மேலே ஏறவே விடல. பேங்க்குகளுடைய சப்போர்ட்டில் தான் நம்மளுடைய நிஃப்டி ஓரளவுக்கு நல்லா மேலே வந்தால், ஆயில் அண்ட் கேஸில் ஜாம்பவனாக இருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸு நம்மளுக்கு 2 வருஷமாக ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஸோ இப்போ இந்த பெரிய மாற்றம் என்ன வந்திருக்குன்னா, நம்மளுடைய ஐடி கம்பெனியில் தொடர்ந்து இருந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்பது மாறி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் மாறி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவே நம்மளுக்கு பெரிய 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 ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்றது சமீபத்திய செய்தி. ஸோ இப்போ டிசிஎஸ் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் சாதாரண ஆர்டர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆர்டர். 1.25 பில்லியன் யூரோ அப்படின்ற ஆர்டர் கிடைச்சிருக்கு. உடனே இதை பார்க்கக்கூடிய பல்வேறு சாஃப்ட்வேர் செக்டர் ரிலேட்டடான ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க, நல்ல வேலை, இனிமேல் நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேரை சொல்லி நம்மளை போட்டு தள்ளக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. இனிமேலாவது இருக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டான்னா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த செய்தி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்துகிறதா இல்லையா என்பது சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, சமீபத்தில் முக்கியமான செய்திகள் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய அதிபர் போய் நம்ம அமெரிக்க அதிபரை அடுத்த மாதம் மீட் பண்ணுறாருன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது போக ரஷ்யாவின் அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில இன்னொரு மீட்டிங் இந்த வருஷத்தில் இருக்குது. அந்த 2மே மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த பெரிய நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக வந்துட்டா பரவாயில்ல. ஏற்கனவே இந்த US ஈரான் வார் பிரச்சனையினால தான் நம்ம மார்க்கெட் கீழே இருக்குது. இதுவே அவங்க மறுபடி வரக்கூடிய 2 மீட்டிங்கில் இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டை ஒரு பெரிய துணியை எடுத்து மூடி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் எதுவுமே காசு சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஏறுகின்ற ஷேர்கள் இறங்கிடுது, இறங்குகின்ற ஷேர்கள் ஏறிடுது, மறுபடி ஏறிய ஷேர்கள் இறங்கிடுது. இப்படித்தான் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம சம்பாதிக்கவே முடியறதில்ல. நம்மளுக்கு என்ன ஆகணும், டெய்லியோ அல்லது வாரத்துக்கு ஒருக்காவோ ஷேர்கள் ஏறிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம தெரியாதனமாக எந்த இடத்துல என்ட்ரானாலும் லாபத்திலேயே தொடர்ந்து வெளியே கொடுக்க முடியும். ஆக மொத்தம் நம்மளை ஒவ்வொரு பெரிய செய்திகள் வரும்பொழுதும் ஏறினது இறங்கிடுது, இறங்கினது ஏறிடுது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வருஷம் பூராவும் இப்போ வரைக்கும். அப்போ இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறவங்களுக்கு 100% மேலே நாங்கள் டேரிஃப் போடுவோம் அப்படின்ற செய்தி வருது. அப்போ ஆக மொத்தம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கடைசி முக்கியமான ஆயுதம் இந்த யூஎஸ்க்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல். அப்போ அது நடந்து முடிஞ்ச கையோட அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வேணால் 0% இறக்குமதி வரி, ஆனால் நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் உங்களுக்கு 100% வரி. ஏன்னா நீங்கள் தான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்களேன்னு ஏதாவது ஒன்றை தூக்கிட்டு வந்தாங்கன்னா நம்மளும் சேர்ந்து அந்த துண்டு பெரிய துண்டாக மார்க்கெட்டுக்குள்ளே பூத்தி வச்சிருக்கும் பொழுது நம்மளும் உள்ளே போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஆனால் ஒன்று, யாராவது ஒரு நாளில் ஒருத்தரால் இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய பங்குகளை விடுத்துட்டு ஏதோ சில பேர் தான் ஒன்றா தொடர்ந்து இறங்குறான் அல்லது தொடர்ந்து ஏறுறான். இறங்குறவனை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய்கிட்டு இருக்கான் சில பேர். அதனால் ஆனால் தொடர்ந்து ஏறக்கூடிய பங்குகளில் நீங்கள் யாராவது கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆள் தான். நண்பர்களே, எந்த ஷேரையும் சரி எந்த ஐபிஓவும் சரி யோசிக்காம பார்க்காம வாங்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய ஐபிஓக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. எத்தனையோ ஐபிஓக்களில் கிரே மார்க்கெட் பிரீமியம் லிஸ்ட் ஆகிற அன்றைக்கே 20% 40% ஒரு மாதிரி இன்பமான அதிர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எத்தனையோ பங்குகளை யோசித்து வாங்குகிறோம், அதுவே கீழே கும்பா பாட்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதையுமே பார்க்காம வாங்காதீங்க. எதுக்கும் யோசிச்சு தான் எந்த பங்குகளையும் சரி ஐபிஓக்களையும் அப்ளை பண்ண வேண்டும். இந்த நேரத்தில் ஐபிஓனுடைய செய்திகள் தற்போதைக்கு என்னென்ன ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஐபிஓக்கள் இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அன்னு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு எஸ்டிமேஷனில் போயிட்டு இருக்குன்னா ஒன்றையுமே காணும், ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி என்பது இல்லை. ஸோ எதையுமே பார்க்காம புரிஞ்சுக்காம அப்ளை பண்ணுவது என்பது தவறு. அதே மாதிரி சிம்பியோடெக் ஃபார்மா லேப் அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது என்ன டிஸ்கவரியாக மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குன்னா 35% பிரீமியத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹைடெக் என்ஜினியர்ஸ் அப்படின்ற பங்கினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது என்ன சொல்லுகிறதுனா 56% அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம பார்த்தது இரண்டுக்குமே நடுவில் 21% என்பது மாதிரி போய்கிட்டு இருக்கு. கடைசியாக இந்த அக்மண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது 41% போயிட்டு இருக்கு. ஸோ சமீபத்திய ஐபிஓக்களில் பல ஐபிஓக்கள் இந்த மாதிரி 20% 40% அலசால்ட்டாக லிஸ்டிங் கெயின் என்பது காமிக்கிறான். நிறைய ஐபிஓக்கள் ஏமாத்தாம என்ன காமிக்கிறாங்களோ கிரே மார்க்கெட் பிரீமியம் அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி எதையுமே பார்க்காம பல்வேறு ஐபிஓக்கள் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்டர் ஆயிடக்கூடாது. சமீபத்தில் 3 பங்குகளில் அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது நடந்திருக்கு. அதை பற்றிய சில செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா ஷேர் சமீபத்தில் தன்னுடைய பழைய 2026 சமயத்தில் இருந்த ஹையை உடைச்சு தற்போது மேல் நோக்கி என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த வோடாஃபோன் ஐடியாவில் முதல் தகவலாக என்ன வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு செய்தி. அதனுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3754 கோடி தான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3000 இதுக்கு முந்தின Q4 ரிசல்ட் விட்டுருங்க, ஏன்னா அது ஒரு அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் அவங்களுக்காக விட்டு கொடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 51,000 கோடி ப்ராஃபிட்னு விட்டுருக்காங்க, அதை விட்டுருங்க. அது இல்லாமல் இப்போ பர்ஃபார்மன்ஸ் வழியாக இந்த 3754 கோடி என்பது இதுக்கு முன்னாடி சமீபத்தில் எப்பவுமே இல்லை. எப்போ பார் 5000 கோடி லாஸ், 6000 கோடி லாஸ், 7000 கோடி லாஸ்னே தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை 3754 கோடி தான் லாஸ் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பங்குல என்ன ஒரு செய்தினா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் சமீபத்தில் அடிக்கடி அதிகமாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த சாலட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தொடர்ந்து லாபமாகவே கடந்த 2024 காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடையில மட்டும் ஒரு முறை லாஸ் அப்படின்றது காமிச்சிருந்து. இப்படி இருக்கக்கூடிய இந்த சாலட் ஹோட்டல் என்பது 52 வீக் லோல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஆனால் அந்த பங்குல சமீபத்தில் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது சமீபத்தில் அதிகமாக நடந்திருக்கிறது என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற பங்கு அது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதுலேயுமே சமீபத்தில் ஒரு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தொடர்ந்து புதிதாக பணம் பாட்டு பார்ப்போம், புதுசாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கலாம், அல்லது வந்திருக்கக்கூடிய லாபத்தை புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி செல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குரூப்பும் கூட இருக்கலாம். எப்படியோ ஒன்று, இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற பங்குலையும் தற்போது அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த 3 பங்குகளினுடைய செய்தி.
இன்னொரு நண்பர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, HDFC பேங்க் ஷேர்லாம் 650 வந்தால் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி அது 3 months லோ 6 month லோ அப்படின்னு வந்து படம் போட்டவங்கள நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. 650னா அது கோட்டை விட்டு வெளியிலங்க போகுது அப்படின்ற மாதிரி பல பேர் வருத்தமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த HDFC பேங்க் அப்படின்ற பங்கு இறங்கி தன்னுடைய 6 மாத லோ பக்கத்தில் 1 year லோ பக்கத்தில் வந்து சுற்றிக்கிட்டு எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதமாகவே அவன் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாரு, அது 52 வீக் லோவில் வந்து விழுந்துட்டு போகுது, நான் 650 போனால் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் நினைக்கிறார். இன்னொரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா இருக்குது, அதை வந்து 10 ஷேரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 35,000 ரூபாயை பிரித்து போட்டுட்டு 5 வருஷம் நான் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல. ஆனால் 5 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அந்த 3.5 லட்சம் 25 லட்சம் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹலோ மிஸ் நித்யா அவர்களே, நீங்கள் மார்க்கெட்டை ரொம்ப டிமாண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் CAGR அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி இந்த 3.5 லட்சம் ரூபா 5 வருஷத்தில் 25 லட்ச ரூபாயா மாறணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் CAGR என்பது எவ்வளவு தெரியுங்களா இருக்கணும்? ஒரு கம்பெனி 48.17% பிரைஸ் CAGR இருந்தாதான் 5 வருஷத்துல 3.5 லட்சம் என்பது 25 லட்சமா மாறும். ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் என்பது அடுத்த வருஷத்தினுடைய முடிவுல வந்து 1,48,000 இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1,48,000க்கு மறுபடியும் அடுத்த வருஷ கணக்கு பார்க்கல 48% என்பது growth இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கூட கீழே விழுகக்கூடாது. அப்புறம் மறுபடியும் அது மேலே போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நாங்கள் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா, தொடர்ந்து ஏறக்கூடிய பங்குகள் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ப்ளஸில் இருக்கிறவன் நாளைக்கு மைனஸ் போயிடுறான். ஏன்னா பெரிய பெரிய நியூஸ்கள் வந்து மாற்றி மாற்றி பங்குகளை ஏற்றுவதும் இறக்குவதுமா போய்கிட்டு இருக்கு. நம்ம நிஃப்டி கூட இந்த 2026 மட்டும் கணக்கெடுத்துங்க. 2026 மட்டும் மேஜராக சின்ன சின்ன இடத்த கூட விட்டுருவோம், மேஜராக ஏறி இருக்கிறது ஒரு முறை 943 பாயிண்ட் ஏறி இருக்கான், இன்னொரு முறை ஒரு 895 பாயிண்ட் ஏறி இருக்கான், இன்னொரு முறை நிற்காம தொடர்ந்து 2200 பாயிண்ட் ஏறி இருக்கான், இன்னொரு முறை மறுபடியும் ஒரு 662 பாயிண்ட் ஏறி இருக்கான். இந்த வருஷத்துல மட்டும் நான் சொல்றது. மறுபடியும் இன்னொரு முறை 767 பாயிண்ட் ஏறி இருக்கான், மறுபடியும் இன்னொரு முறை 1300 பாயிண்ட் ஏறி இருக்கான். போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு 400 பாயிண்ட், மறுபடியும் ஒரு 1100 பாயிண்ட். இதை டோட்டல் பண்ணாவே அவன் கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்டுக்கு மேலே வருது. அந்த 5000 பாயிண்ட்டை ஒரே இடத்துல 22,000லேருந்து ஏற்றிருந்தான்னா 27,000 ஆல் டைம் ஹை அப்படின்றது கூட நிஃப்டி வந்திருக்கணும். ஸோ அதைத்தான் நம்மளால யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மேபி ஒரு வருஷம் கூட யாராவது கண்டுபிடிச்சி இந்த மாதிரி 48% CAGR போகக்கூடிய பங்குகளை கூட யாராவது ஒருத்தர்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 5 வருஷமே தொடர்ந்து ஒரு பங்கு அல்லது ஏதாவது ஒரு பங்குல 48% யாருனால சம்பாதிக்க முடியும்? ஸோ ஸ்க்ரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் CAGR கடந்த 5 வருஷத்துக்கு தொடர்ந்து 48%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்த பங்கு அப்படின்னு இதுன்னு இல்லை, எத்தனையோ ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய பங்குகள் மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுப்பானா அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எந்த பங்குகள் அப்படி சம்பாரிச்சு கொடுத்தது, 5000 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மேலே இருக்கக்கூடிய பங்கு தொடர்ந்து 48% 5 வருஷத்துக்கு ஏறிய பங்குகள்னா ஏதாவது சில பங்குகள் வரதான் செய்யும். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கெல்லாம் அவன் ஏறுவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் 92 பங்குகள் தான் இப்படி 5 வருஷத்துக்கு தொடர்ந்து ஏறியது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பங்குகளினுடைய பெயரை பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு வந்து ஆமாம்மா இதெல்லாம் ஏறினது நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எதிர்காலத்தில் ஏறுவானா இல்லையா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியாது. அதுக்கு தான் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ ஏறி இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. இன்னும் பணம் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எத்தனை வழிகள் இருக்கோ, ஏதாவது அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அடுத்த 5 வருஷத்தில் எது ஏறும் அப்படின்ற மாதிரி அதில் முதலீடு பண்ண பார்ப்பாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கூட ஒரு நண்பர் கணேசன் ஒரு நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பங்கு எடுத்தேன், அவன் 100% ஏறி விட்டான் அப்படின்ற மாதிரி அவர் எப்படி கண்டுபிடிச்சு வாங்கினாருன்றது யாருக்கு தெரியும்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வெறும் 3.5 லட்சம் அடுத்த 5 வருஷத்தில் இப்படியெல்லாம் 25 லட்சம் ஆகுமா அப்படின்னு ஆயிருந்திருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் எடுத்து பார்க்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்குமா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். நன்றி, வணக்கம்.